இருக்க முடியாது. இந்த மருத்துவமனை ஆரம்பித்து 52 வருஷம் ஆச்சு. இந்த மருத்துவமனை தெரியாதவங்களும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. உண்மைதானே? மருத்துவமனைக்கு போகாமல் யாரும் இருக்க முடியாது. அதுவும் தப்பு தப்பான காரியம் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அது எங்களுக்கு வருமானம் தானே. தமாஷா சொல்கிறதுங்க. எங்கள் அப்பா என்னை வர சொன்னார், அமெரிக்காவிலேருந்து என்னை வர சொன்னார். ப்ளீஸ் கம் பேக் அப்படின்னாரு. கேம் ஏ விசா ஃபார் 2 years. அமெரிக்கா கவர்மெண்ட் கேம் ஏ விசா ஃபார் 5 years. I went in 1972 போயிட்டு அப்பா 2 வருஷத்துக்கு கூப்பிட்டார். அப்பாவா அமெரிக்காவான்னு கேட்டப்போ நான் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்கான்னு சொல்லிட்டுல அப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக போனவங்க வரமாட்டாங்க. என்ஆர்ஐன்னா நான் ரிட்டர்னிங் இண்டியன்ஸ், நாட் ரிக்வயர்ட் இண்டியன்ஸ். நான் என்னென்ன சொல்கிறது, அமெரிக்கா போனாங்க வர்றது இல்லை. நான் பிள்ளைகள வெள்ளை வெள்ளையாக இருக்கேன். அப்புறம் போய் படித்தேன், நிறையா படிச்சுட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தேன். இந்தியாவில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்போ கிடையாது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. நான் வந்து முதல்ல கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கும் போது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் வெண்டிலேட்டர், லேட்டஸ்ட் இசிஜி மிஷின் கொடுத்து ஒரு 10 பெட்டோடு ஆரம்பித்தேன். இப்போ கடைசியில் 52 வருஷத்தில் 500 பெட்டு, சுமார் 2000 பேர் வேலை பண்ணுறாங்க. என்னுடைய சன் அசோக் டாக்டர் ஆகலை, அவர் சாஃப்ட்வேர் எக்கனாமிக் ஜோன் ஆரம்பித்து அவர் 20,000 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. வருஷத்துக்கு ஒரு 50,000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அதனால் 50,000 கோடி நல்ல வேலை அவன் டாக்டர் ஆகி. டாக்டராக இருந்தால் கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் அப்படி தான் இருக்க முடியும். அவர் ஒரு விஷனரிங்க. அவர் பேரோ விஷனரி டாக்டர்னு சொல்கிறேன். நானும் அதே மாதிரி விஷனரி டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு 10,000 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பிஏ, பிஎஸ்சி, பிஎட் அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு. 10,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துறாரு, குழப்ப உண்டாக்கி கொடுத்துறாரு. நான் குழைக்க வைக்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணுங்கிறது, நீங்கள் சிவகுமாராக இருக்கிறீங்க, அவர் நம்ம பெரிய ஆக்டராக இருக்கார். நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணுது. யாரோ ஒருத்தர் பேர் கடவுள்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், நேச்சுரல்னு சொல்லலாம். லைஃப் இஸ் டு ஹெல்ப் பீப்புள். அதுதான் என்னுடைய முக்கியமான கொள்கை. எப்படின்னா, மற்றவர்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணணும். அதுவும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, மூச்சு விட முடியல அப்படின்னு நேரம் எங்கிட்ட வராங்க. உயிரே போகிற மாதிரி வந்தாலும் எங்கிட்ட வராங்க. கொஞ்சம் நெஞ்சு உசுறு ஒட்டிகிட்டு இருந்தோம்னா கேஜி ஹாஸ்பிட்டல் போனால் உயிர் பழச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நெஞ்சு உயிரை ஒட்டிகிட்டு இருக்கோம். டெட் பாடியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த அற்புதமான விழாவில் என்ன பண்ணுறோம், டெக்னாலஜி இல்லாமல் மெடிசன் கிடையாது. ரொபாட்டிக் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ஹார்ட்டுக்கு ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம். நீ ஜாயிண்ட்டுக்கு நீ ஜாயிண்ட் தேஞ்சு போகுது. எங்கள் அப்பாவுக்கு நீ ஜாயிண்ட் மாற்றுறதுக்காக அந்த ஜெர்மனி போகணும். டுபிங்கருக்கு போய் ஜெர்மனி, நானும் மோகன்தாஸ், பிடிஎஸ் மோகன்தாஸ் நல்லா தெரிஞ்சவர் தாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போய் அந்த ஆப்ரேஷன் இங்கே பண்ணுறோம். அமெரிக்காவில் போய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஹார்ட் சர்ஜரி இங்கே நம்ம டாக்டர் அருண்குமார் பண்ணுறாரு. இப்போ இவர் பேர் மோகன்குமார், அருண்குமார், இவர் பேர் மோகன்குமார், அவர் பேர் தரணிக்குமார். 2 பேர் தான் சர்ஜரி பண்ணுறாங்க. இது வரைக்கும் 12 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஹாஸ்பிட்டலில் 3-4 லட்சம் ரூபாய் செலவாகும். எங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சோம். ஆனால் நாங்கள் தர்மா ஹாஸ்பிட்டல், எங்கள் மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி 10 பேர் சொல்லக்கூடாது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் 6 லட்சம் ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணுறது நாங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு ஹார்ட் சர்ஜரி. அதனால் இது ஏழை மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவமனை. ஆனால் டெக்னாலஜி இஸ் ஹை. நம்ம வஜ்பாய் அவர்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக ரணாவத்துன்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து ஏரோப்ளைனில் வந்தாங்க. 7 கோடி ரூபா செலவாச்சு ஒரே ஒரு ஜாயிண்ட் மாத்திரம், பிரிச் கேண்டி ஹாஸ்பிட்டல். அதே சமயத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சக்திவேலுக்கு திருச்செங்கோட்டு இந்த ஆளுக்கு செங்கோடருக்கு 30,000 பண்ணோம். யூ மஸ்ட் பி அன் அமெரிக்கன் இன் தி பிரெயின், யூ மஸ்ட் பி அன் அமெரிக்கன் இன் தி பிரெயின், இந்தியன் இன் தி ஹார்ட். ஏன்னா அப்படியே தான் இருக்குது. அதுக்கு தான் அமெரிக்கா போகிறது. அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி அண்ட் கம் பேக் அண்ட் ஹெல்ப் அவர் பீப்புள். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து பார்த்தப்போ என்ன எவ்வளோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சார் மட்டும் கையில் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. எவ்வளோ பணத்தை கொடுத்தோம், ஒன்றும் பணம் இல்லைங்க. நாங்களே போய் கூட்டிகிட்டு வரதான், வில்லேஜ் திருப்பூர், கருமத்தம்பட்டி கூட்டிகிட்டு வரதான் 1 லட்சம் பேர் கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன், கண் ஆப்ரேஷன் பண்ணி, உள்ள லென்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி 90,000 பேருக்கு பண்ணியிருக்கோம். த டெக்னாலஜி விச் ஹெல்ப் த புவர் மேன் இஸ் அ குட் டெக்னாலஜி. டெக்னாலஜி பெரிய பெரிய டாடா பிர்லாக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பெரிய நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தோம். இந்த ரொபாட்டிக் மிஷின் இன்னைக்கு காலையில் வந்து 2 பேரும் இனாகிரேட் பண்ணாங்க. ரொம்ப கைராசிக்காரங்க 2 பேரும் கொங்கு நாட்டு தங்கங்கள். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் டாக்டர்ஸ் 2 பேர் அவர் பேர் மோகன்குமார், இன்னொருத்தர் பேர் தரணிக்குமார். அவர் அழகருங்கிறவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், ஸ்பைன் சர்ஜன், முதுகெலும்பு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர். ராஜசேகர் எக்ஸ்பர்ட். அதே மாதிரி
அவர் மாதிரிங்க இவர் வெள்ளூரில் 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸில் 1 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து ஒரு 25-30 ஆப்ரேஷன் ஒரு மாதத்துக்கு பண்ணுறாரு. நல்லா பண்ணுறாரு. முதுகெலும்பு ஆப்ரேஷன் பண்ணது பயம், எல்லாத்துக்குமே பயம். வேற என்ன சார் கேள்வி கேளுங்க சார். இப்பொழுது கோவை மாதிரி இந்த ஒரு ஊரில் வந்து நீங்கள் பிறந்து வந்திருக்கக்கூடிய ஊர், உங்களுடைய சொந்த ஊர், இந்த பகுதியில் மருத்துவ கட்டமைப்பு இந்த அளவுக்கு மேம்படுத்துறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு போடணும் ஒரு ஃபீல்? மற்ற மாவட்டங்களில் எப்படி இருக்குன்னு தெரியாது. சென்னைக்கு அடுத்து கோவை மாவட்டம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. கோவை மாவட்டம் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு சென்னைக்கு பிறகு வந்து எல்லா மருத்துவ வசதிகளும் உள்ள ஒரு கோவை தான். மதுரையில் ட்ரை பண்ணுறாங்க. கோவை வந்து இவர் கேஜி ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு டாப்போட 52 வருஷம் இருந்தார். நான் கல்யாணம் பண்ண வருஷம் 52 வருஷம் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அது இமேஜினாக பண்ண முடியல. இவர் சிஸ்டே பேசுகிற பெரிய குடையாடு 350 கோடி டாக்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப இம்மினன்ட் தான். அசோகன் ஒரு மகனை பெற்று அவர் வந்து பிரமாமா டெவலப் பண்ணியிருக்காங்க. கோவை மெடிக்கல்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. இப்போ வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட என்னோட ஒரு 1.5 வருஷம் சின்னது. நான் சென்னையில் வந்து ஓவிய கல்வியில் படிக்கும்போது இவர் எம்பிபிஎஸ் இருந்தாங்க. முடிச்சுட்டு அமெரிக்கா போய் 1964 எம்பிபிஎஸ் முடிச்சுடுங்க, 1968 எம்எஸ் முடிச்சுடுங்க. அமெரிக்காவுக்கு 1972 போகணுங்க. அதில் நான் தோணு பேசாதுங்க. 1964 சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் முடிக்கிறாரு. சிகாகோவில் இல்லினாய்ஸில் மவுண்ட் சின்னாஸ் மருத்துவமனையில் போய் போஸ்ட் கிராஜுவேட்டாக பட்டம் வாங்குறாரு. 1984 ராஜீவ்காந்தி டாக்டர் பிசி ராய் வாங்குறாரு. 2005 அப்துல் கலாம்கிட்ட அத்தசி பட்டம் வாங்குறாரு. இதற்கு தான் நான் வந்து 2005 போய் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். இப்படி ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லணும்னா 52 வருஷம் ஆகுது. 22 நாள் குழந்தைகளுக்கு 3 வயசு வச்சுருக்காங்க. 22 நாள் குழந்தைகளுக்கு 3 குழந்தையே இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்புறம் வந்து 128 ஹை டெக்னாலஜி உள்ள கார்டியாக் சிடி ஸ்கேன் வந்து ஆசியாவில் இவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இருதய வால்வு ஆப்ரேஷன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. 2 நாள் குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்க டயாலிசிஸ் பண்ணிக்க. இந்த மாதிரி வந்து இவங்க மிகப்பெரிய வரலாறு. இதை கம்பேர் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை. நான் பிறந்த ஊர் இங்கே பக்கத்தில் சூடு பக்கத்து சின்ன கிராமம். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது. அதாவது நம்ம கீழெல்லாம் விழுந்தோம்னா அந்த காலத்தில் மாட்டு சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் இருந்து சிட்டியில் வளர்ந்தவங்க மாட்டு சாணம் சூடாக போட்ட சாணத்தை எடுத்து அந்த புளிஞ்ச சாதத்தை வந்து அது மேலே போட்டுருக்கோம். இந்த ஒரு வாரத்தில் அது செட்டில் ஆகிடும். நான் ஹாஸ்பிட்டலில் போனதே கிடையாது. இங்கே வந்து தொண்டையில் அந்த சின்ன குழந்தைச்சுன்னா அதுக்கு வந்து பாச்சாம்பாரம் பிடிக்கும். அதை வந்து மரத்துக்கு கொட்டி இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் வச்சு மண்ணை போட்டுடுவாங்க. 3 நாள் சரியாக போடும். இது மாதிரி நாட்டு வைத்தியங்களை வாழ்ந்தாள். அப்படி வாழ்ந்தாளுக்கு இப்படி ஒரு பிரமாதமான வசதி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரோபோட்டிக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுக்குறதுக்காக நான் கேட்குறேன். உங்களுடைய ஆமாம். இப்போ எப்படின்னா அண்ணன் முன்மொழிந்ததை நான் வழிமொழிக்கிறேன். ஏன்னா அண்ணன் அளவுக்கு டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து இப்போ பாருங்க செல்ஃபோனில் எல்லாம் குறித்து வச்சுட்டு வந்திருக்காரு. நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களை வச்சு பேசிக்கிறது. அதுதான் டாக்டர் மத்தவச்சல் அண்ணா வந்து அண்ணான்னு தான் நான் சொல்வேன். என்ன கொடுமைன்னா அவன் என்ன அண்ணா பாரு, அதுதான் பெரிய கொடுமை. அவர் என்ன அண்ணா பாரு, நானும் அண்ணா டாக்டரை வந்து மத்தவச்சல் அண்ணாவை அண்ணான்னு தான் சொல்லுவேன். அவருடைய சாதனைகள் எல்லாம் போட்டு காட்டினார். அதை மனப்பாடம் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு இருக்குது. ஒன்று மட்டும் மனசில் எடுத்துட்டு 85 லட்சம் பேர் பேஷண்ட்டுக்கு வந்து போயிருக்கேன் இது வரைக்கும். 85 அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னு நான் போச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணா சிவகுமார் அண்ணா வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு போய் அடிச்சிருவாரு. இவர் மெமரிங்கிறது அந்த அநியாயம் பண்ணும். அது இப்படித்தான் அண்ணா எனக்கே புரிய மாட்டேங்குது. இல்லைங்க, 18 வருஷமாக தெலுங்கு படம் நடிச்சிருக்கிறேன். இன்னும் பிராப்டிங் நடிக்கிறேன். எப்போவோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்காரு. அந்த டைலாக் பேசி கேட்டாரு. అదని మహాదివ్య గుర్తి చేరికి అమోఘమైన వరమునికి కథ ఆ సంగతి వారికి గుర్తి చేసి లోక కళ్యాణానికి నాంది కథ ఆరంభించి 1966 ஞாபக சக்தி அதிகமாக அந்த ஆர்கன் டொனேஷன் பொதுவாக நீங்கள் நிறைய அவேர்னஸ் இன்னும் மேம்படுறதுக்கு என்ன மாதிரி ஆர்கன் டொனேஷன் உடல் உறுப்பு தானத்துக்கு இன்னும் மேம்படுறதுக்கு என்ன பண்ணாங்க? உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் உடம்பு நல்லா வச்சுக்கணும். நீங்கள் உடம்பு நல்லா வச்சுருந்தா இன்னொருத்தருக்கு தானத்துக்கு போகணும். இது
ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து மறுநாள் கூட 2 லிட்டர் தண்ணி குடிச்சு விட்றான். 2 லிட்டர் தண்ணி குடிச்சு ஃப்ளஷோ கிட்னி த்ரூ அவசியம்தாங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணால் உங்களுக்கு கிட்னி பிரச்சனை வராதுல்ல. Correct. அப்புறம் எதுக்கு தானத்துக்கு விளையாடுறீங்க? கண் இருக்குது, கண்ணில் வந்து கம்ப்யூட்டர் உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வேறு முடியாமல் இப்போ 8 வயசு 10 வயசு சோடா போய் கண்ணாடி போட்டுருது. கண்ணில் வந்து ஒரு நீரோட்டம் இருக்குது. கண்ணு ஏன் சிலிண்டர் தெரியுமா? அதுக்கு இந்த ஷட்டை க்ளோஸ் பண்ணும்போது உள்ள வாட்டர் சர்ஃபேஸை இப்படி பண்ணுறக்காது. நீங்கள் இப்படியே பார்த்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. அதுக்காக வந்து விஸ்வேஸ்வரியா வந்து கண்ணம்பாடி ஞாபகம் கட்டுறது அவர் சொல்கிறாரு, கண்ணை வந்து நீ பாதுகாக்கணும்னா ஒரு சிம்பிள் விஷயம், கான்ஸ்டண்ட்டாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணும்னா, அதாவது கண்ணை மூடி இடம் வளம் இப்படி வந்து 20 தடவை படுங்க. அப்புறம் அப் அண்ட் டவுன் பண்ண கண்ணை முடிக்கணும். அப் அண்ட் டவுன் 40 பண்ணிவிட்டு இப்படி ரோல், இப்படி 20 ரோலு, அப்புறம் ஆப்போசிட் ரோல் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் கிளம்பிட்டீங்கன்னா பழைய 10 மணி நேரம் படிக்கலாங்கிறாரு. இதெல்லாம் யார் பண்ணுறீங்க நீங்கள்? அந்த மாதிரி உடம்பு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த தானம் பிரச்சனையே வரும். உடம்பு எல்லா உறுப்பையும் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நீ இப்படியே செஞ்சு இந்த பையன் சொல்கிறான்னா ஒரு 1 வயசு பையன் கொஞ்சம் நொட்டி வச்சுருக்கிறான். நான் அவன்கிட்ட 1.5 வயசு பெரியவன்ல நான் நடக்க சொல்லிக்கலாம். அவனுக்கு இப்போ வரும்போது வீல் சேர் கிளவு மாதிரி வீல் சேர் சொல்லுங்களா. நான் வந்து நட்டு நான் யோகா பண்ணுறாள் 1958 யோகா பண்ணிட்டுருக்கேன். 65 வயசு தலைகடை நின்றுருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று தலைகடை நின்றுருக்கேன். எல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன். காஃபி டீ சாப்பிட்டு 67 வருஷம் வந்து காஃபி டீ சாப்பிட்டு. அப்போ நீ உடம்பு நீ கரெக்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு தொப்பை எழுதி தேவை. இவர் எம்ஜிஆர் சிஷியன். எம்ஜிஆர் கரலாக்கட்டை விட்டுருக்காரு. எம்ஜிஆர் கரலாக்கட்டை இன்னும் கரலாக்கட்டை சுற்றிட்டு வாங்கி போச்சு கொஞ்சம் இடம் போச்சு. நான் நாட்டு நாடுலேருந்து இவர் என்னோட 13 வயசு சின்ன பையன், பெரிய தாடி கொண்டாடிங்க ரொம்ப சின்ன பையன். இந்த தொப்பையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தொப்பை இருக்குது. என்னன்னா அவர் எம்ஜிஆருடைய ஆள். உடம்பு பாதுகாக்க ரொம்ப ஆசையான உடம்பு நீ பாதுகாத்து நீங்கள் தானம் பார்த்து போக உடம்பு ஒரு ஆலயம் சொல்கிறேன். ஆலயம் தம்பி போகப்படாதுன்னா இல்லை அவரை நீங்கள் கேள்வியை கேட்கல. என்னென்ன நீங்கள் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க? நான் சுறுசுறுப்பு. ஆமாம். நான் காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு எந்திரிச்சோன்னே எக்ஸசைஸ். நான் வந்து முதல் வேலையை எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் காஃபி குடிப்பேன். காலையில் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் எக்ஸசைஸ். அப்புறம் சின்ன வயசுல தண்ணி அடிச்சிருக்காரு. இப்போ நான் படிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் அப்புறம் எப்படிங்க? அதில் இப்போ கிடையாது. அந்த தண்ணி காஃபி டீ அப்படி தண்ணி அடிக்கணும். அது நீங்கள் என்ன ஆட வைக்கிறது? ஆனால் வித்தியாசமான சொல்கிறது தேவை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எக்ஸசைஸ். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இப்போ எங்களுக்கு கேரவான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கேரவான் குள்ளேயே நடப்பேன். காலையில் 9 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஷூட்டிங். 6 மணி வரைக்கும் ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல்னா காலையில் 9லேருந்து 6 மணிக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷம் நடக்கும் கேரவான் குள்ளே. ரொம்ப பொடி நடக்கும். அதுக்காக நல்லா வேகமாக நம்ம கவுண்டமணியான சொல்லுவார், நடக்கிறது எப்படி நடக்கணும்னா கடங்காரம் துரத்துற மாதிரியே நடக்கணும். அப்போ தான் வேகமாக நடக்கணும். முன்னாடி கடங்காரம் துரத்துனா எப்படி இருக்கு? கடன் வாங்கி 3 மாதம் ஆச்சு, வட்டியும் கொடுக்கல அசல் கொடுக்கல, கீழே போகிறேன்னா நம்ம ஒரு வேகம் போக முடியலைங்க. அப்படி நடக்கணும்னு கவுண்டமணியான சொல்லுவார். அது அப்படி இல்லை, அவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியாது. நடப்பேன். மறுபடியும் சாயந்தரம் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அதனால் வந்து எக்ஸசைஸையும் வாழ்க்கையும் தனியாக பிரிச்சுக்கணும். எக்ஸசைஸோடு சேர்ந்தது தான் வாழ்க்கையை எப்படி பிரிச்சுக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் மனசு சந்தோஷமாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம், எப்படி இருக்கலாம்? அண்ணன் டாக்டர் பக்தவச்சலன் அடிக்கிற ஜோக்கெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருந்துக்கலாம். அது மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். 1000 கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் இருக்கிற சுச்சுவேஷனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தேடிக்கலாம். மற்றவர்கள் பார்த்து பொறாமப்படக்கூடாது. அது கிடையாதுங்க. மருத்துவ சேவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் மருத்துவ சேவை எல்லாரும் கிடைக்கும்னா பக்தவச்சல் மாதிரி நிறையா பெரிய பெரிய டாக்டர் வரணும். வந்தாங்கன்னா இப்போ வந்தாங்கன்னா மருத்துவ சேவை எல்லாருக்கும் இலவசம் பண்ணுறேன். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ஸ் வர சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்க. அமெரிக்காவில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு 10 வருஷம். இன்னும் வந்து நம்ம ஊரில் குறுக்கலையும் சொக்கம்பாளையத்தில் பெருந்துறையில் கரெக்ட் மாட்டி வேறுபட்டு அமெரிக்காக்காரனே நீங்கள் சந்தோஷமாக வச்சுருந்து நம்ம ஊர் மாறாத்தால் யார் சந்தோஷமாக வைக்கிறது? அண்ணா இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே தான் வேலை செய்யறதுக்கு ஆள். அதனால நம்மளுக்கு அங்கே இருக்கிறாங்க. அமெரிக்காக்காரர் யாரும் வேலை செய்யறது இல்லையா? அப்படிங்களா? ட்ரம்ப் தலையாக அடிச்சுட்டு சார், இன்றைய வாழ்வியல் கட்டத்தில் வந்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே அதிகம் மன அழுத்தம் அதிகமாக வந்து வீட்டில் யாருக்கு பகிர்ந்துருக்காங்க, அவங்களே மனசில் போட்டு போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மன அழுத்தம் நிறையா டிப்ரெஷன் சொல்கிறேன். அந்த ஒன்றும் விஷயம் இல்லை சார். நீங்கள் பெரிய ஆள்னு நினைக்காம எல்லாருக்கும் பழகினாதான் உங்களுக்கு மன அழுத்தம் வராது சார்.
இப்போ நம்ம வீடுகளில் எப்படி இருக்குன்னா எல்லாம் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு நான் ஒரு பக்கம் என் பொண்டாட்டி ஒரு பக்கம் ஒரு பையன் ஒரு பக்கம் வந்துட்டோம். இதெல்லாம் பிடிச்சி கீழே போட்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வீட்டில் வந்து தம்பி தங்கச்சியாக எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா மன அழுத்தம் போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த தனியாக வாழாதீங்க, உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. இப்போ சத்யராஜ் ஒரு சாமி என்ன சொல்கிறாங்க, சாமி சொல்கிறேன், நான் 2 பேரும் நிறைய சண்டை போட்டுருவோம். நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஷேர் பண்ணிக்குவோம். உங்களுக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிங்கன்னா ஏதாவது மன அழுத்தமாக பிரச்சனை வந்ததுன்னா அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசுகிறேன். அது பேசும்போது உங்கள் பாரம் முடிஞ்சுது. அது மாதிரி தனியாக மட்டும் வாழ முயற்சி பண்ணாது. இது சோஷியல் அனிமல் தான் மனசு. உங்களுக்கு சுற்றி ஒரு நல்ல நண்பர்களுக்குன்னு ஒரு 65-70 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து நம்ப மாட்டேங்க, எனக்கு வந்து 85 வயசு ஆகிடும். உலகம் பூரா வந்து 20 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒருத்தர் 1.5 மணி நேரம் பேசுவேன். ஃபோன் இன்னும் சார்ஜ் பண்ணி அது வேறு விஷயம். 1.5 மணி நேரம் ஃபோனில் பேசுவேன். அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய மேட்டர் சொல்லுவான், நான் சொல்லுவேன். அந்த மாதிரி மன அழுத்தம்லாம் ஒரு காரணம் தான் எனக்கு தனியாக இருக்கிறீங்க. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் எல்லாம் சரியாக இருக்குது. சார் க்ளோசிங் ஒரு கொஸ்டின் மட்டும் சார் ஈஸியாக, நீங்கள் 3 பேருமே வந்து ரொம்ப இவ்வளோ ஏஜாக சாரி சார், ஆனால் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, பிரிஸ்காக இருக்கீங்க, போல்டாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டிப் ஃபார் யங் ஜென்ரேஷன் ஃப்ரம் யூ அண்ட் யூ சார், ஒவ்வொருத்தராக நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், ஒரு டிப் அதை ஃபாலோ பண்ணலாம். மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த் இப்படி இருக்குது. அதாவது மன வலிமையும் உடல் வலிமையும் பின்னி பிணைஞ்சிருக்குது. அதை வச்சு அதை 2 கண்ணா வச்சு பாதுகாத்தோம்னால உங்களோட ஒப்பீனியன்ஸ். நான் சொல்கிறது சார், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த மாதிரி டாக்டர் நம்பாதீங்க, நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் வந்து உடம்பு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா பச்சை வச்சுருந்தா நமக்கு தேவை கிடையாது. அதாவது இது வந்து 2வது ஆட்டுக்குறாங்க, இல்லை முழங்கால் 2வது ஆட்டுக்குறாங்க. இதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பேர் சர்ஜரி பண்ணாலும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, எழுந்து நடன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சும்மா இப்படி பாரு அப்படி பாரு சொல்லுவேன், எழுந்து போய் நடக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நான் வந்து முதல்ல போட்டில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ காலையில் எழுந்து எங்கள் வீட்டில் வைட்டமின் டி வேணுங்கிறதுக்காக சன்லைட் மாடியில் இவருக்கு வேறு மாதிரி இருக்கிற நான் சன்லைட் வேறுபாடி போய் மொட்டை மாடிக்கு போய் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு வெறும் வேறுபாடிக்கு சம்மர் பயங்கரமாக இருக்கும். வேர்த்து ஒழுகும் டவரை தொடச்சி 45 நிமிஷம் ஃபுல் சொல்லிட்டு டாக்டர் கேட்டால் டி வைட்டமின் தான் வரல அப்படிங்கிறாரு. ஒரு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக வந்து 40 நிமிஷம் வாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லா தூக்கம் வரும், நல்லா பசிக்கும். இதை மட்டும் பண்ணணும். வாக்கிங் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இது மாதிரி ஜிம்முக்கு போகிறது, சூரிய மேலே அதை பண்ணால் அது எக்யூப்மெண்ட்டாக வேறு கூட ஜாஸ்தி வாங்கணும். எல்லா விஷயம் பண்ண முடியாது. பாடி பில்டர்ஸில் ஜாஸ்தி வயசு உதோடு இல்லை. யோகா வாழ்ந்ததை 90 வயசு ஆகிட்டு சொல்லுங்கள். பாடி பில்டர் பெரிய ஆளுகள்லாம் யாரோ ஒருத்தர் மட்டும் கல்கட்டா இருந்தால் சொன்னாங்க. பாடி பில்டர் அளவுக்கு மீது ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி பசங்க ட்ரை பண்ணும்போது ஏஜ் வந்து போகும். யோகா பண்ணுறாரு மற்ற மாதிரி இது மாதிரி வாக்கிங் பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் பாருங்கள். ஒரு 70 வயசு 80-90 வயசு பிராமின்லாம் வந்து சர்வசாதாரணமாக வயசானது இவங்களோட பையன் கேட்டால் அவன் வயசானதுக்கு இந்த ஆடு மாடு போட்டு யோசிக்க மாட்டான். 40 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாம் ஜீரணமாக இருக்குது. இவனுக்கு அவன் டக்குன்னு ரசஞ்சாரம் ஊசாட்டு போயிடுவான். இவங்க வந்து பெரிய சொன்ன மாதிரி 95 வயசு ஆடு மாடு கோழி சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாமல் 95 வயசுல ஆடு மாடு கோழி பெரிய வந்து அவர் சமூக நீதியை தான் மெயினாக அது கூட அசைவம் சாப்பிட சொல்லியிருக்கிறேன். நான் கேட்டு இல்லை அசைவம் சாப்பிட ஃபஸ்ட்டு நான் டாக்டர்கிட்ட கேளுங்க. ப்ரோட்டீன் இல்லை நான் செய்வோங்க. நீங்கள் செய்யணும். நான் ஒத்துக்கிறேங்க. சூர்யா எடுத்து காய்ச்சி எடுத்துருக்கேன். 40-45 வயசுக்கு ப்ரோட்டீன் வேணும், அசைவம் சாப்பிடுங்க. 40க்கு அப்புறம் அது அவ்வளோ தேவையில்லை, குறைச்சிக்கலாம். சாப்பிடவே குழம்பு சொல்லிட்டு வர மாட்டேன். அது குறைச்சிக்கிறேன். நான் 1988 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 44 வருஷம் மாதம் ஒரு நாள் அசைவம் சாப்பிடுங்க. இப்போ தேவை நல்லா தந்துருக்கேன். நான் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அது ப்ரோட்டீன் சொன்னால் தேவையில்லை. அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். இவங்கள்ட்ட இன்னும் சின்ன பையன் தான், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு போயிட்டு சார் ஒரு சின்ன சார் ஒரு 40 இருக்கு, அதாவது சின்ன வயசு குழந்தைகள் மத்தியில் இந்த ட்ரக்ஸோடைய தன்மை ஓவர் ஆகிட்டே வருது இல்லைங்க சார். பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இப்போ காலேஜ் வரைக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது என்னென்ன தெரியாது சார். நான் வேற தலைமுறை. இந்த பையன் இப்போ டோப்புங்கிறானுங்க, அது என்னன்னே தெரியாது. கஞ்சானா தெரியாது. ஏதோ நாக்கு இங்கெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுவாங்க, என்னன்னு சத்தியமா தெரியாது. மனுஷன் அதை போய் எங்கிட்ட கேட்டால் தப்பா போயிடும். இல்லை அதுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே தெரியாது. மக்கள் தலைமை எம்ஜிஆர் பண்ணார்ல, திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அது மாதிரி அவங்கவுங்க பார்த்து திருந்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து ஈஸியாக கிடச்சிருந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து ஒரு பொட்டலை இப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம். நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும். இப்போ ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற அந்த டாஸ்மாக் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை சந்தோஷமாக பாராட்டப்பட வேண்டியது. ஓகேவா? ஹெல்த்தை பற்றி நான் பேசுகிறேன். பார்த்தீங்களா?
முழுக்கிறதுக்கு சம்மந்தம் பண்ணி கீழே பண்ணிக்கிறாங்க. அது ஜாயிண்ட் ஹெல்த் கொஞ்சம் அது அண்ணா எம்ஜிஆருக்கு முதல்வராக திரைப்படத்துறை சரி அது கொஞ்சம் அரசியல் அதாவது விஜய் வந்து சந்தோஷப்படலாம் இல்லைங்களா? அவர் வித்தியாசம் பண்ணுவான்னு தானே இந்த ஓட்டு போட்டிருக்கீங்க. இது வந்து மாற்றம் என்பது உலகத்தை தவிர முடியாத விஷயம். நமக்கு 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாய் 4 ஜோடி சட்டை 2 ஜோடி செருப்பு 5-6 புத்தகம் இதுதான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு பார்க்க சாகும்போது சொத்தே வருது. ஒரு தலைவனி கடையில் 140 ரூபாய் 4 ஜோடி சட்டை 2 ஜோடி 5-6 புத்தகம் செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் தோக்கடிச்சிங்கன்னா அது ஏன் தோக்கடினா உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை மாற்றம் வேணும் நீங்கள் இப்படி உனக்கு அப்போ வந்து பக்தவச்சலமாக இருந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். டிஎம்கே பவருக்கு வந்தோம்னா விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 69 வருஷம் ஆண்டுட்டாங்கல்ல. திமுக ஆட்சி வந்து 60 வருஷம் ஆண்டுட்டாங்கல்ல. அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. போது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போடுறது பூரா 90% வந்து காசு வாங்க ஓட்டு போட்டுருக்காங்க. பெண்களே ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ அவங்க யார் என் பையனை என் பேரை ஓட்டு போட்டுருக்கான். அவன் பேர் தான் அடுத்த வாழ போகிறேன். நான் வந்து 5 வருஷம் வந்து சேர்த்து போனேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு சரியான தலைவர் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுறீங்க. சார் நல்லது பண்ணுவோம். சார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 வருஷம் சினிமா மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு, அரசியல் கட்டமே உருவாக்கியிருக்கு. அது சரியாக இருக்குது சார். சினிமா துறை சேர்ந்தவர்கள் மட்டுமே அரசியலே அமைச்சிருக்காங்க. சார் நீங்கள் திமுக வந்தால் அதிமுக காந்தி காலத்துக்கு அது முந்தின காலத்தில் வந்து அரசியல் தலைவர்களுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தி இருந்தது. கிட்டத்தட்ட நாட்டு விடுதலுக்காக பாடுபட்ட தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஈர்த்தவர்களே க்ளோஸ்அப்பில் சினிமாக்காரங்க தான். அவங்களுக்கு நாடு சுதந்திரம் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா என்டி ராமாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும் க்ளோஸ்அப்பில் வர்றாங்க வந்து. ஸோ இவங்க தான் மேட்னி ஐடியல் சொல்கிறீங்களா, இவங்க ஐடியல் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க இப்போ படத்தை வெளியாக சொல்கிறது வெளியே சொல்கிறது வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். கருணாநிதி வந்து அண்ணா சினிமாவுக்கு வசனம் எழுதுனாரு. நேரடியாக சினிமா படம் வெளியே தான் சினிமாவுக்கு பல ஒரு வேலைக்காரி படத்தில் வசனம் எடுத்துருந்தா. இன்னும் கலைஞர் வசனம் எடுத்துருந்தா. இங்கே சொல்லப்போனால் அவர் காகிதம் பூவே நம்ம படம் நாடகம்லாம் ஒன்று நடிச்சிருக்காரு. மனோரமா கூட கலைஞர் நாடகம் நடிச்சிருக்காரு. பேசிக்கலி நடிகர் அந்த வந்தவர். அப்புறம் அந்த குரூப்பில் தான் படத்தில் எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், விஜய் வந்து நாங்கள் வந்திருக்கோம். அதனால் அது மக்களுக்கு வந்து அதிகமாக நெருக்கமாகறவங்க வந்து மற்ற ஆளுகளை விட சினிமாக்காரங்க. அதனால தான் அந்த குரூப். ஆனால் இது கேரளாவில் எடுபடலையா சார்? அது என்ன பண்ணுறாங்க? இல்லை படித்தோம்னா இருக்கானுங்க. மக்களுக்கு வந்து அறியாமை இருக்க வரைக்கும் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரன் படிச்சுக்குவாங்க. மக்களுக்கு அறியாமை வந்து தொடர்ந்து இருக்க வரைக்கும் அரசியல்வாதி சினிமாக்காரன் நல்லா படிச்சுக்குவாங்க. உங்களுக்கு அறிவு தான் இன்றைக்கி படையாக பார்க்கிறோம். மக்களுக்கு அறியாமை இருந்தால் ஆஸ்பத்திரிக்காரங்க பழச்சிக்கிறாங்க. அப்படி பண்ணிங்களா? என்னென்ன தண்ணி போட்டால் தப்பு வரும், போடுறேன்ல டிக்கெட் வர்றேன்ல, ஹெல்மெட் போடுறதில்ல. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி போட திறந்து வச்சு நல்லது அடிக்கடி பேசணுறதுக்கு அப்படி சொல்லலை. என்ன வேணா பண்ணு, தண்ணி போடு, ஹெல்மெட் போட வேண்டாம், ஸ்பீடாக ஓட்டு, நான் இருக்கேன்டா பார்த்து. அதாவது அயோக்கியம் பண்ணுங்க, காப்பாற்றினா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ராஜா இந்த ஒரு டாக்டர் என்ன கேட்கிறேன். ஆனால் உங்களை நம்பி தான் நான் ஆஸ்பத்திரி நடத்துகிறேன். பாரியா டேஞ்சரான ஆள் பாருங்க, நம்பிடாதீங்க பாருங்க. அமெரிக்காவில் டிரைவிங் ரைட் சைடுங்க, இங்கிலாண்டில் டிரைவிங் லெஃப்ட் சைடுங்க, இந்தியாவில் டிரைவிங் சூசைடு. அவரவர்கள் பேசும் வார்த்தை அவரவர்களுக்கே சொந்தமானது. அப்படி இல்லை. நான் ஒரு டாக்டருங்கிற முறையில் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். WHO உலக சுகாதார நிறுவனம் வாட் இஸ் ஹெல்த் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். கடவுளுக்கு கும்பிட்டு சொல்லலை. அவனாக இருக்கட்டும், நானாக இருக்கிறேன். இதுவும் கடந்து போகும். நீங்கள் சொல்வீங்கல்ல, இதுவும் கடந்து போகும். இந்த மனோபக்குவம் இருந்ததுன்னா கவலை வராது. கவலை வந்தால் தான் தண்ணி போடுறீங்க. கவலை வந்தால் தான் சார் குழந்தைகள் நீங்கள் தானே பெற்றீங்க, இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய வேலை யார்? உங்களுக்கு. அவன் செல்ஃபோனில் பேசுகிறான்னா, ஸ்மார்ட் ஃபோனில் பேசுகிறான்னா, கஞ்சா. நீ உங்கள் குழந்தை மேலே அக்கறை இல்லைன்னா 3வது மாடிலேருந்து கீழே விழுகுது. கஷ்டப்பட்டு குழந்தை நீங்கள் எப்படி குழந்தைகள் வளர்த்திட்டு இருக்கீங்க? வணக்கம்.
இப்படி படுத்துறீங்க. நான் பழகிற என் பொண்டாட்டி தான் பழக்கம். எங்கள் வீட்டில் அதே மாதிரி தாங்க. நான் எங்கள் சாயங்காலத்துக்கு காலைல 6 மணிக்கு போகிறேன், சாயங்காலம் கடைசி ஒரு நிமிஷம். சொல்லு. ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, ஃபைனான்ஷியல் ஹெல்த்து. அது ரொம்ப முக்கியங்க. ஃபைனான்ஷியல் ஹெல்த்து நாம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, நம்ம சொசைட்டல் ஹெல்த்து. கரெக்டுங்களா? இத்தனை இருந்தால்தான் அப்போ ரெப்புடேஷன். உங்களுக்கு ரெப்புடேஷனே குறையிலையே. ஆதி காலத்தில் உங்கள் பேர் எந்த பேரும் கெடலையே. என் பேர் அதே மாதிரி கெடல. நான் நல்ல டாக்டர், நீ நல்ல ஆக்டருங்க, நல்ல தலைவர். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. முடிஞ்சாச்சு.